வணக்கம். வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவுல் போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான போண்டாங்க இது. டக்குன்னு 15 நிமிஷத்துலேயே இந்த அவுல் போண்டா செய்தலாம். பசங்க இப்போ எல்லாம் ஸ்கூல் வீட்டில் லீவில் இருக்காங்க பாருங்களேன். டக்குன்னு இந்த போண்டா செய்து கொடுக்கலாம் நீங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே பொறுத்த முடியும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க நான் 1 கப்பு அவல் எடுத்து வச்சுருக்கேன். கெட்டி அவல், வெள்ளை அவல், கெட்டி அவல் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப் அளவு எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அவல் தேவையோ எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அவல் நல்லா ஒரு பவுலில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வரலாம். நல்லா 2, 3 தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அழுக்கு இருக்கும். அவலில் வந்து எப்போவுமே அழுக்கு இருக்கும். அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாங்க. நல்லா கையில் அப்படி கலரிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வரலாம். பாருங்கள் நான் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன் பாருங்கள். நல்லா 3 தண்ணியில் க்ளீன் பண்ணேன். நல்லா அழுக்கு வந்துக்கிட்டே இருந்தது. 3 தண்ணியில் க்ளீன் பண்ணேன். இப்போ நல்லா ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி அவலில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/4 கப்பு நம்ம அவல் எடுத்தோம் பாருங்களேன், அந்த கப்புலேயே ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. நல்லா 10 நிமிஷம் ஊறட்டும் அவலில். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணிட்டு வரலாம். ஒரு தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சுக்கலாம். ஊறட்டும். இப்போ அவல் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். அவல் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ. உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா கலந்துக்குங்க கையில் அவலை. இப்போ இதுக்கு வந்து நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். காய் வந்து நீங்கள் எது வேணால் போடலாம். என்கிட்ட கொஞ்சோண்டு கேரட் துருவல் இருந்தது. அதனால் கேரட் துருவல் போடுறேன். நீங்கள் எந்த காய் வேணால் கூட பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதில். இப்போ அவல் எடுத்து நல்லா கையில் நல்லா கலந்துக்குங்க. இப்படி பிசைஞ்சுக்குங்க நல்லா. கையில் நல்லா பிசைஞ்சுக்குங்க. பாருங்கள் அவலை நல்லா கலந்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம்லாம் அது கூட போட்டுக்கலாம். வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாமே எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய் பதில் மிளகாய்த்தூள் கூட நீங்கள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்கள். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அந்த அளவு பார்த்து போட்டுக்கலாம். ஏன்னா பச்சை மிளகாய் சின்ன பசங்க கடிக்கும்போது வாயில் படும் பாருங்களேன். அதனால் நீங்கள் மிளகாய்த்தூள் கூட 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ கேரட் எடுத்து போட்டுக்கலாம். இது கூட நீங்கள் குடமிளகாய் போட்டுக்கலாம், கோஸ் போட்டுக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ண. உங்களுக்கு வந்து அவல் வந்து நல்லா உங்களுக்கு பைண்டிங் வேணும்னா நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கடலை மாவு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 2, 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்கள். நான் அப்படியே தான் போட போகிறேன் நான். இப்போ ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான உப்பு பார்த்து போட்டுக்குங்க. நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்க மாரினா தண்ணி கொஞ்சம் லைட்டாக தெளிச்சுக்குங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா வெங்காயம்லாம் போட்டோன்னே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால நான் அப்படியே தான் கலந்துக்கிறேன் நான். பாருங்கள் நல்லா கலந்துட்டேன் பாருங்கள். நல்லா இப்படி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்ததுன்னா போதும் உங்களுக்கு. அந்த அளவு வந்ததுன்னா அதுக்கப்புறம் தண்ணி தெளிக்காதீங்க. பாருங்கள் எனக்கு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் பாருங்கள். நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய். இப்போ நம்ம இந்த கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுன்னு இப்போ நம்ம அந்த அவுல்லாம் பிசைஞ்சு வச்சோம் பாருங்களேன், கலந்து வச்சோம் பாருங்களேன், அந்த மாவு எடுத்து போண்டாவாக உருட்டி போட்டுக்கலாம். இது வடையாக கூட தட்டி போட்டுக்கலாம். நான் போண்டாவாக போடுறேன் நான். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் தட்டி போட்டுக்க. நான் ஒரு மீடியம் சைஸ் தட்டி உருட்டி போட்டிருக்கேன் நான். எண்ணெயில் பிரியல பாருங்கள். நான் இது அப்படியே வெறும் அவுள் ஒண்டி தான் போட்டிருக்கேன். ஆனால் எண்ணெயில் பிரியல. உங்களுக்கு எண்ணெயில் பிரிஞ்சு வந்ததுன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அரிசி மாவு, கடலை மாவு, கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம் நீங்கள். நல்லா கலந்து போட்டுங்க. எனக்கு எண்ணெயில் பிரியல பாருங்கள். அப்படியே தான் நல்லாயிருக்கு எனக்கு. இப்போ நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததும் திருப்பி போட்டுக்குங்க. நல்ல பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்கள் போண்டா. அதனால் கொஞ்சம் லைட்டாக திருப்பி போடுங்க. உடையாத அளவுக்கு நீங்கள் போட்டதும் திருப்பாதீங்க. கொஞ்சம் செவந்த உடனே திருப்புங்க. இல்லைன்னா உடஞ்சிடும் உங்களுக்கு. உடஞ்சி உதிரி உதிரியாக ஆகிடும் உங்களுக்கு. பாருங்கள் இப்போ வெந்ததெல்லாம் எடுத்துக்கலாம். பாருங்கள் இது ஒரு 3, 4 உருண்டை நல்லா வெந்திருக்கு எடுத்துடலாம். நல்லா செவந்து வந்துருக்குது பொன்னிறமாக. எடுத்துக்கலாம் நம்ம.
கொஞ்சம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சே வேக வைங்க. அப்போ தான் நல்லா வேகும் உங்களுக்கு. நம்ம எண்ணெயில் போட்ட உடனே மேலெலாம் செவந்துரும், உள்ளே வந்து வேகாது உங்களுக்கு. அதனால கொஞ்சம் நல்லா சிம்மில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நீங்கள் போண்டா உருட்டி போடுறீங்க பாருங்களேன், அதுக்கப்புறம் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுடுங்க. வச்சுட்டிங்கன்னா நல்லா உள்ளே உங்களுக்கு நல்லா வெந்து வரும் உங்களுக்கு போண்டாவில். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அடுத்த இடம் போட்டுக்கலாம் நம்ம. பாருங்கள் அதே மாதிரியே பொன்னிறமாக வந்தது திருப்பி போட்டுக்குங்க. நல்லா செவந்து வந்ததும் போண்டாவை எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்த இடம் ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான போண்டாங்க. இப்போ பசங்களாம் ஸ்கூலில் வீட்டில் லீவில் இருக்கிறதுக்கு அதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 15 நிமிஷத்தில் செய்தெல்லாம் ரொம்ப செலவும் கிடையாது. வீட்டில் அவுல் வண்டி இருந்தாவே போதும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அவங்களுக்கு செலவும் இல்லை. நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து பசங்களுக்கு செய்து கொடுக்கலாம். இதோட அளவெல்லாம் ஐ பட்டில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வணக்கம்.